ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். ஜாதகத்தில் குருவின் பார்வை தொடர்பு ஜாதகருக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும். இந்த பதிவில் நான் ஜாதகத்தில் குருவோட பார்வை தொடர்பு தான் ஒரு ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் தரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருமே விரும்புகிறது நல்ல நிகழ்வு, நல்ல விஷயம் ஒருத்தருக்கு நடக்கிறத தான் விரும்புவோம். அதே போல் கெட்ட விஷயம் யாருமே விரும்ப மாட்டோம். அந்த நல்ல விஷயங்களை ஒரு ஜாதகருக்கு கொடுக்கறதுக்கு குரு பகவான் தான் காரணம். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லி வச்சாங்க. குருன்னா நம்ம எந்த வகையில் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஜாதகத்தில் காலபுருஷ தத்துவப்படி பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் குரு பகவான் அதிபதியாக வராரு. இதில் 9ஆம் இடங்கிறது கோயிலில் யார் இருக்கா? குருக்கள் இருப்பார். அதுக்கும் மேலே கடவுள். நம்ம பார்க்க போகிறது கடவுளை பார்க்குறோம். இப்போ இறைவனை நம்ம தரிசிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு குரு பகவான் தான் காரணம். அப்போ ஒரு ஜாதகத்தில் அவருக்கு ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காரோ எங்கெல்லாம் பார்க்குறாரோ அங்கெல்லாம் கடவுள் பார்க்குறாருன்னு அர்த்தம். அதே போல் ஒரு கோச்சார ரீதியாக குரு பகவான் வரும்போது அவர் ராசியை பார்க்குறாரு. அவருக்கு ஆக வேண்டிய காரியமான திருமணம் ஆகணும் அப்படின்னா 7ஆம் இடத்தை பார்த்தா அந்த திருமணம் ஆகும். ஏன்னா கடவுள் பார்க்குறாருங்க. 10ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு வேலை, தொழில், வியாபாரம் இதெல்லாம் நல்லா நடக்கும். ஏன்னா கடவுள் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காரு. குரு பார்வை இருக்குல்ல, அது போல் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அவருக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல கௌரவம், அந்தஸ்து, அதே போல் திடீர் பதவி உயர்வு கிடைக்கிறது, புகழ் கிடைக்கிறது. புகழ் 5ஆம் இடத்தை பார்க்கும்போதும் கிடைக்கும். இது 9ஆம் இடத்தை பார்க்கும்போதும் கிடைக்கும். அதனால் குரு பார்வை எங்கே இருக்கோ அந்த இடம் விருத்தி அடையும், அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும். இப்போ குரு பார்வை இல்லாத இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நேரத்தில் நம்ம அதிர்ஷ்டங்களை எதிர்பார்க்கறது கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும். ஏன்னா குரு பார்வை ஒரு இடத்துக்கு கிடைச்சாதான் அந்த இடத்துல நம்ம ஜெயிக்க முடியும். பொதுவாக குரு பலன் வந்துருச்சான்னு ஏன் கேட்குறாங்க? அது குரு பலமானவர், அதனால தான் குரு பலம்னு சொல்கிறாங்க. குரு பலம் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா குரு மிகப்பெரியவர், இருக்கிறதுலே மிகப்பெரிய கிரகம் குரு தான். இப்போ நம்மளுக்கு குரு தான் நல்லது அதிகம் செய்வார் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, ஜாதகத்தில் 2 கிரக பயிற்சியை நம்ம பெருசாக எடுத்துக்குவோம். எது அப்படின்னா குரு பயிற்சி, சனி பயிற்சி. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நடத்தி சொல்கிறது, அதாவது கடந்து போகிறது. இப்போ ஒவ்வொரு வயசாக கடந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னா இதை கடந்து போக வைக்கிறது யாருன்னா குருவும் சனி பகவான் தான். இதில் சனி பகவான் என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுப்பாரு. ஆனால் குரு பகவான் ஏன்னா குரு பகவான் நம்ம ஏன் சிறப்பாக சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் விரும்புகிறதை கொடுப்பாரு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிறது எதுவோ அதை கொடுப்பாரு. இப்போ நான் சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் வித்தியாசம் சொன்னதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்கணும். சனி பகவான் என்னன்னா உங்கள் ஜாதகப்படி இருக்கிற விஷயங்களை கொடுப்பாரு. நல்லது இருந்தால் நல்லது, கெட்டது இருந்தால் கெட்டது. அவர் எந்த இடத்துல, இப்போ உங்கள் லக்னத்துக்கு எந்தாம் இடத்துலையோ எந்த இடத்துல இருக்காரோ, இல்லை ராசிக்கு எந்த இடத்துல அவர் கோச்சாரத்தில் போயிட்டுருக்காரோ அந்த இடத்துக்கு தகுந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் குரு போகும்போது எப்படின்னா, குரு ஒரு ராசியில் எத்தனாவது இடத்துல, இல்லை லக்னத்துக்கு எத்தனாவது இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல அவர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பார். குரு ஒரு இடத்துல இருக்கிற இடத்துல பால்னு சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். அவர் பார்வைப்படுற இடமும்
அவர் இருக்கிற இடமும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு ஜாதகத்துலேயும் நீங்கள் வந்து ஈஸியாக அதை புரிஞ்சுக்கணுன்னா, லக்னத்துலேயோ அல்லது லக்னாதிபதியோடைய குரு இருந்தார்னா அந்த மனுஷன் நல்ல மனுஷனாக இருப்பான், நல்லவர்களோட தொடர்பில் இருப்பான். அந்த அந்த மனுஷன் பிறந்த இடம் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் குணங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே உயர்ந்த குணம், தெய்வீக குணமாக இருக்கும், நல்ல குணங்களாக இருக்கும். தப்பு வந்து செய்ய மாட்டாங்க, தப்பானவர்களோட சேர மாட்டாங்க. அது வந்து குரு வந்து லக்னத்தோடு சேரும்போது, அது எந்த கிரகமாக இருந்தாலும் குரு வந்து அந்த இடத்துல சேர்ந்து இருந்தார்னா அந்த காரகத்துவ பலனை வந்து நன்மையாக தான் கொடுப்பார். அப்போ குரு வந்து இருக்கிற இடத்த நம்ம பால்னு சொல்லக்கூடாது. அதே போல் இந்த குரு பார்க்குற இடத்துல உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பார். ஏன்னா மனுஷங்களுக்கு வந்து தனக்கு பிடித்தமான விஷயங்கள் நடக்கிறத விரும்புவாங்க. எல்லாருமே அதை தான் விரும்புவாங்க. நிறைய பணம் கிடைக்கணும், நிறைய அதிர்ஷ்டங்கள் வரணும், அதே போல் தொழில் வியாபாரம் நல்லா இருக்கணும், வேலை நல்லா இருக்கணும், வருமானம் நிறைய வரணும், திருமணம் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும், தனக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கணுமோ அதெல்லாம் விரும்புவாங்கல்ல. அந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர் தான் குரு பகவான். சரி, இந்த குருவால் எப்படி நிறைவேற்ற முடியும் அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இந்த காலபுருஷ தத்துவத்தில் குரு வந்து 9ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வராருன்னு சொல்லியிருக்கேன். இப்போ சனி பகவான் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வருவார். இதில் குரு பகவான் பார்த்திங்கன்னா காலபுருஷன்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். காலபுருஷங்கிறது ஒரு மனுஷனோட உடம்பு தலையிலேருந்து கால் வரையும் உள்ளதான் காலபுருஷம், அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் காலபுருஷம். அதை தான் வந்து மேஷத்துலேருந்து மீனம் வரையும், மேஷம் தலைனா மீனம் பாதம், இப்படி கொண்டாடுவாங்க. இந்த மாதிரி வரும்போது இப்போ குருவும் சனி பகவானும் இருக்கிற இடத்த பார்த்திங்கன்னா தான் நான் முதலே சொன்னேன், ஒரு ஜாதகத்தில் வந்து குருவும் சனியையும் வந்து நம்ம வாழ்க்கையை நடத்தி அடுத்த கட்டத்துக்கு நடத்தி கொண்டு போகிறவங்க குருவும் சனி. அதனால தான் நம்ம குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் அதிகமாக நம்ம வந்து பயிற்சியானவுடனே அந்த முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். அது ஏன் அப்படின்னா, இந்த குருவோட வீடு வந்து தனுசு, அது வந்து காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். அந்த இடத்த எப்படின்னா தொடைப்பகுதின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து சனி பகவான் வீடு 10ஆம் இடம். அது வந்து இந்த முட்டின்னு சொல்லுவோம்ல, மூட்டு ஜாயிண்ட் ஆகும்ல காலில், அந்த மூட்டு, அதனால அந்த இடம் 10ஆம் இடமாக ஆயிரும். அதுக்கு அடுத்து கணுக்கால் வரும், அது 11ஆம் இடம். இந்த முட்டியும் கணுக்காலும் 10, 11 அது ரெண்டுமே சனி பகவானுக்கு வந்துடும். அடுத்து பாதம், அந்த பாதங்கிறது 12ஆம் இடம், அது குருவோட வீடு. நிறைய பேர் பாதத்தை வந்து சனி பகவான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாதம் வந்து சனி பகவான் கிடையாது, பாதங்கிறது குரு பகவான், குரு பகவான் வீடு. அதனால தான் அந்த குருவோட வீடாக அந்த 12ஆம் இடம் இருக்கும்போது தான் அங்கே வந்து பெருமாள் இருக்கார், அங்கே மகாலட்சுமி இருக்காங்க. அந்த 12ஆம் இடத்துல அங்கே வந்து பெருமாளோட பாதத்துக்கிட்ட அவங்க உட்காந்துருப்பாங்க. அப்போ பாதங்கிறதான் குரு. அப்போ இப்போ பாருங்கள், ஒரு மனுஷன் நடக்கணுன்னா அவனுக்கு அந்த இடுப்புக்கு கீழே உள்ள பகுதி நல்லா இருந்தால் தான் கடந்து செல்ல முடியும். அந்த ஒரு வாழ்க்கை பாதையை வந்து நம்ம கடந்து போக முடியும். அப்போ தொடை அப்படிங்களே குரு வந்துடுறாரு. அடுத்து இந்த முட்டி, அது வந்து சனி பகவான் வந்துடுறாரு. கணுக்கால் சனி பகவான் வந்துடுறாரு. பாதம் அது குருவாக வந்துடுறாரு. இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் அப்படி நடந்து போக முடியும், ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையை கடந்து போக முடியும். இதுதான் காலபுருஷ தத்துவத்தில் குருவோட வீடு 12ஆம் வீடு, சனியோட வீடு 11ஆம் வீடு, 10ஆம் இடம் 11ஆம் இடம், குருவோட வீடு 12ஆம் வீடுன்னு வச்சுருக்காங்க. இப்போ குரு பகவான் வந்து இப்போ 9ஆம் இடத்துல இருக்காருன்னா அது தொடைப்பகுதின்னு சொன்னல. இப்போ குரு இருக்கிற இடம் பால்னு சொல்கிறாங்களா, பால் கிடையாது,
அது வந்து மோசமான இடம் கிடையாது. அது வந்து கொஞ்சம் அகம்பாவம் திமிர் கொடுத்துரும். குரு தான் ஈகோங்கிற இதை கொடுக்கும். குரு வந்து ஒரு எந்த கட்டத்தில் இருக்காரோ அந்த கட்டத்துக்கு அங்கே வந்து ஒரு அகம்பாவம் வந்துடும். தான் ஒரு உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதனால தான் அந்த குரு இருக்கிற இடத்த அப்படி சொல்லுவாங்க. அவருடைய பார்வை படுற இடங்கள்லாம் நம்மளுடைய விருப்பங்களை வந்து நிறைவேற்றி கொடுப்பார். ஜாதகர் எதை விரும்புவாங்க? தனக்கு தேவையான நல்ல விஷயங்கள் தான். அந்த நல்ல விஷயங்கள் என்னென்னா அதிர்ஷ்டமாக கிடைக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து குரு தான். அப்போ ஒரு ஜாதகம் நம்ம பார்க்கையிலே கோச்சார ரீதியாக குரு எப்படி போயிட்டுருக்காரு, அதே போல் அவருடைய பிறந்த ஜாதகத்தில் குருவோட நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு மற்ற கிரகங்களை வச்சு நம்ம தெரிஞ்சிடலாம். இப்போ குருவுக்கு ஏன் செய்யக்கூடிய அந்த தகுதி இருக்குது அப்படின்னா, குரு வந்து இருக்கிறதுலே பெரிய கிரகம். இப்போ கிரகங்களுக்கு நம்ம இருக்கிற பூமி நம்ம உடம்புக்கும் ஜாதகரை சொல்கிறேன். ஜாதகம்னா ஒவ்வொரு மனிதருக்குமே காந்த சக்தி இருக்குது. எல்லாமே காந்த சக்தியில் தான் இயங்கும். எல்லா கிரகங்களுக்கும் காந்த சக்தி இருக்குது. அதனால தான் நம்ம கிரகங்களோட தொடர்பு கொள்ள முடியுது, கிரகங்கள் நம்மளை தொடர்பு கொள்ள முடியுது. அதனால வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழக்கூடிய நிகழ்வுகள் நடக்குது. இதை புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம வந்து காந்த துண்டுகள்னு வச்சுங்களேன். இப்போ காந்த துண்டுகளில் வந்து உடைச்சி போட்டிருக்கோம். ஒன்று பெருசு சின்னது இப்படிலாம் இருக்குன்னு வைங்களேன். அப்போ எந்த காந்தம், இப்போ எல்லாமே காந்தம் தான். சின்னது காந்தம், அதுக்கு பெருசாக இருக்கிறது காந்தம், அதுக்கும் அதோட பெருசாக இருக்கிற காந்தம், அதுக்கும் பெருசாக இருக்கிற காந்தம், இப்படி காந்தங்கள் துண்டு துண்டாக கிடக்கு. சைஸ் வந்து மாறுது. இப்போ இதுலேயே வந்து எந்த காந்தம் வந்து ஒரு எல்லா காந்தத்தையும் இழுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயே பெரிய காந்த துண்டாக இருக்குல்ல, அதுதான் எல்லாத்தையும் இழுக்கும். அதோட தன்மை தான் எல்லாருக்கும் கொடுக்கும். அப்போ பெரிய கிரகமாக இருக்கிறது குரு பகவான் தான். அந்த குரு பகவானுடைய தாக்கம் வந்து எல்லா கிரகங்களுக்கும் இருக்கும், எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். இதனால தான் குரு வந்து ஒரு சாதகமான நிலையில் ஜாதகத்தில் இருந்தாலும் கோச்சார நிலையில் வந்தாலும் குரு தான் வந்து அதிக அளவுக்கு பலனை கொடுக்குறாரு. அப்போ நிறைய பேர் குருவை பற்றி தப்பாக சொல்லுவாங்க. இது நான் சரியான விளக்கம் சொல்லியிருக்கேன். இது மாதிரி விளக்கம் யாரும் சொல்லியிருக்க முடியாது. நான் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் சொல்லியிருக்கேன். இதுதான் குருவோட தன்மையே. குரு வந்து இப்படி தான் எல்லாருக்கும் வேலை செய்வார். இது பற்றி நிறைய பேசலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் வீடியோ வந்து கொஞ்சம் ரொம்ப லென்த்தாகிடுச்சுன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால நான் வந்து கொஞ்சம் குறைவாகவும் அதே சமயத்தில் விஷயங்களையும் சொல்லியிருக்கேன். இப்போ நம்மள்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க ஒருத்தர் வந்து கேட்குறாரு, எனக்கு திருமண முயற்சி பண்ணுறேன், திருமணம் நடக்க மாட்டேங்குதுன்னா, அப்போ அவருடைய சுயஜாதகத்தில் குருவோட தன்மை வந்து எப்படி இருக்குது, திருமணத்துக்கு பல விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். அதுக்கடுத்து குரு தான் நம்ம பார்க்கணும். குருவோட தொடர்பு எப்படி, இப்போ சுயஜாதகத்தில் என்னென்னா கோச்சார ரீதியாக குருவோட தொடர்பு எப்படி வரும் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது அவருக்கு திருமண விஷயங்களை நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அதே போல் ஒருத்தருக்கு வேலை விஷயமா, வேலை எப்போ கிடைக்கும், அதே சமயத்தில் தொழில் வியாபாரம் எப்போ நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதே போல் வருமானம் எப்போ அதிகமாக வரும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். அதே போல் ஒருத்தர் அரசியலில் இருக்காருன்னா அவர் எப்போ பதவிக்கு வருவார், அது அரசு பதவியில் பெரிய உயர்ந்த பதவிக்கு வருவார் அப்படிங்கிறதெல்லாம் குருவோட பலத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்படி பல விஷயங்கள், அது குழந்தை பிறக்கிறது, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கிய நல்ல நிகழ்வுகளெல்லாம் வந்து சொல்லக்கூடியவர் குரு பகவான் தான். அந்த குரு பகவானோட பற்றி நான் சில விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கேன். அப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். குருவோட தொடர்பு, பார்வை இதெல்லாம் ஒருத்தருக்கு இருந்தால் நிச்சயமாக நல்ல பலன் வந்து உண்டாகும், அதிர்ஷ்டமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவில் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ சுயஜாதகம் பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயத்தை எடுத்துக்கலாம் அதில். அதனால் இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு இப்போ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.